தள்ளி மதீனால உஹதுன்னு ஒரு மலை இருக்கு. அது முஸ்லிம்களுக்கு தான் சொந்தம். இப்படி அந்தந்த சமுதாயத்துக்கு சொந்தமான மலைகளுக்கு மேல போய் ஒரு சர்ச்சையோ அல்லது இந்த போப்பாண்டவருடைய ஒரு காலடி பட்டதுன்னு சொல்லி பண்ணி வச்சா ஒத்துக்குறோமா நம்ம? அதுக்குள்ள பாண்டிய மன்னன் அதை மீட்டுட்டாரு. அந்த மதுரையை மீட்டுட்டாரு. அந்த போர்ல வந்து சிக்கந்தர் என்ன செய்யப்படுறாரு, கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட இடத்துல அவர் அடக்கப்படுறாரு. நவாஸ்கனி எம்பி அங்க போய் அந்த பிரச்சனையை தூண்டி விட்டுட்டார். அது நார்மலா இருந்த அந்த விஷயம் அது அங்க கொண்டு போய் நான் வந்து என்ன செய்வேன், இறைச்சியை சாப்பிடுவேன். அந்த மாதிரி இப்ப தௌஹீத் ஜமாத் போன வருஷம் ஒரு திருச்சியில ஒரு மாநாடு போட்டாங்க. தௌஹீத் ஜமாத் ஒரு அமைப்பு அவங்க என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, நாகூரை இடிப்போம், நாகூர் தர்கா இருக்கு இல்லையா, அதை இடிப்போன்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. வணக்கம். இன்றைக்கு நம்ம வந்து திருப்பரங்குன்றத்துல நடந்துட்டு இருக்கிற சில விவகாரங்களை பத்தி திரு முகமது தீன்ஷா அவர்கள்கிட்ட மேற்கொண்டு விவாதிப்போம். சார் வணக்கம். சார் அஸ்ஸலாமு அலைக்கும். சார், என்னதான் சார் நடந்துட்டு இருக்குது திருப்பரங்குன்றத்துல? தொடர்ந்து மக்கள் வந்து திருப்பரங்குன்றத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. மற்ற அரசியல் கட்சிகளும் சரி, மற்ற இயக்கங்களும் சரி, தொடர்ந்து அவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமா அரசியலாக்க பாக்குறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. இப்போ ஓவரால் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? இது வந்து அரசியல்வாதிகளுடைய அந்த தூண்டுதல் தான். நவாஸ்கனி எம்பி அங்க போய் அந்த பிரச்சனையை தூண்டி விட்டுட்டார். அது நார்மலா இருந்த அந்த விஷயம் அது அங்க கொண்டு போய் நான் வந்து என்ன செய்வேன், இறைச்சியை சாப்பிடுவேன், கொண்டு போவேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, அந்த பிரச்சனையை தூண்டி விட்டுட்டார். தூண்டி விட்டதுனால அது இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சு மேற்கொண்டு போயிட்டே இருக்கு. ஆக்சுவலா அந்த விவகாரம் என்னன்னா, அந்த மலையே வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக அது வந்து முருகப்பெருமானுடைய மலை தான் அது. ஏன்னா அதுக்கு பேரே திரு பரம்குண்டம். பரம்னா பரமன் யாரு, இறைவன். காசி விஸ்வநாதர் சொல்லி ஈஸ்வரன் பேர் தான் பரம். அது திரு பரம்குன்றம்னு பேர் இருக்கு. ஆனா அதை என்ன செய்யறாங்க, அதுக்கப்புறமா வந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அந்த சிக்கந்தர்னு சொல்றவர் வந்து அவருடைய அடக்கத்தலமே மேல கிடையாது. எது மேல கிடையாது, மலை மேல கிடையாது. அப்புறம் அவரது அடக்கத்தலம் வந்து அங்க இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி கோரிப்பாளையங்கிற இடத்துல இருக்கு. அங்கதான் அவர் வந்து அந்த போர்ல வந்து கொல்லப்படுறாரு, அங்க அடக்கப்படுறாரு. அதுக்கு மேல பெரிய அந்த சிமெண்ட்ல கட்டுவாங்களே, அந்த மசார் கட்டி அதுல சந்தனம் பூசி அதுல வந்து வழிபாடு சந்தன பூலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க எப்படி வந்து செய்யுது, இது வந்து அது வந்து அரசியல் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை தூண்டி விட்டுட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மலை வந்து எப்படி நம்ம அந்த திருப்பரங்குன்ற மலை எப்படி இந்துக்களுக்கு சொந்தம்னு சொல்றோமோ அதே மாதிரி பார்த்தோம்னா மக்கால சஃபாங்கிற ஒரு மலை இருக்கு. அந்த மலை வந்து முஸ்லிம்களுக்கு சொந்தம். ஏன்னா அது வந்து அங்க வந்து இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க. சஃபாங்கிற மலை. மர்வாங்கிற ஒரு மலை இருக்கு. அந்த மலையும் முஸ்லிம்களுக்கு தான் சொந்தம். அதுவும் மக்கால தான் இருக்கு. உஹது அங்கிருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி மதீனால உஹதுன்னு ஒரு மலை இருக்கு. அது முஸ்லிம்களுக்கு தான் சொந்தம். இப்படி அந்தந்த சமுதாயத்துக்கு சொந்தமான மலைகளுக்கு மேல போய் ஒரு சர்ச்சையோ அல்லது இந்த போப்பாண்டவருடைய ஒரு காலடி பட்டதுன்னு சொல்லி பண்ணி வச்சா ஒத்துக்குறோமா நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். அந்த மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்ல, அதாவது அவங்க புரிஞ்சுக்கணும். அதை எந்தெந்த வழிபாட்டு தலங்களுக்கு உள்ளதோ அதுல போய் நம்ம போய் உட்காரக்கூடாது முதல்ல. சரி சார், இப்போ சிக்கந்தர் அவருடைய சமாதி இப்ப இங்க இல்லங்கிறீங்க. இல்ல, ஆமா, மேல கிடையாது. எப்படி திடீர்னு இப்ப நவாஸ்கனி சிக்கந்தர் மலைன்னு எதை வச்சு சொல்றாரு? அதுதான் சொல்றேன், அரசியல் தூண்டுதல் அதுக்கு பேரு. அந்த மலையே திருப்பரங்குன்ற மலை, அதை வந்து என்ன செய்யணும், அந்த மாதிரி பேர் கொண்டு வச்சு அதுக்கு மேல வந்து அவர் போய் தொழுதிருப்பாரு ஒரு வேலை. அதாவது அவர் வந்து படை வீரரா இருந்திருக்காரு. சிக்கந்தருங்கிறவரு ஒரு 400 வருஷத்துக்கு முன்ன படை வீரரா இருந்திருக்காரு. ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா இருக்காங்க இல்லையா, அவருடைய ராஜா கிட்ட இவர் படை தளபதி. யாரு, சிக்கந்தருங்கிறவர் யாருன்னா படை தளபதியா இருந்திருக்காரு. அந்த ஏர்வாடியை வந்து கொஞ்சம் ஆட்சி பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு சில நாட்கள் மதுரையை வந்து கைப்பற்றுறதாக ஒரு தகவல் இருக்கு. 2-3 நாளா என்னமோ. அதுக்குள்ள பாண்டிய மன்னன் அதை மீட்டுட்டாரு. அந்த மதுரையை மீட்டுட்டாரு. அந்த போர்ல வந்து சிக்கந்தர் என்ன செய்யப்படுறாரு, கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட இடத்துல அவர் அடக்கப்படுறாரு. பாண்டிய மன்னன் வந்து என்ன செய்யறாருன்னா ராஜாவை தேடி, இவர் வந்து தளபதி. யாரு, இந்த சிக்கந்தருங்கிறவர் கவர்னரா விட்டுட்டு போனாரு 3 நாள். அவரு இங்க போர்ல என்ன செய்யப்படுறாரு, கொல்லப்படுறாரு, அடக்கப்படுறாரு. அங்க சிமெண்ட்ல கட்டிடுறாங்க. ராஜாவை தேடி இந்த பாண்டிய மன்னன் போய் ஏர்வாடியில போய் போர் செஞ்சு அங்க வந்து அந்த ராஜா, அதான் அவர் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா வந்து அவங்க ராஜா. அந்த ராஜா கொல்லப்படுறாரு. அவருடைய படை வீரர்கள் கொல்லப்படுறாங்க. ஏர்வாடிக்கு போனா பாக்கலாம், அங்க பக்கத்துல நடுவுல இருக்கிறது வந்து ஏர்வாடி இப்ராஹிம் வலியுல்லாவுடைய தர்கா. சுத்தி நிறைய இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா படை வீரர்கள் எல்லாரையும் அங்கங்க இப்போ இங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது இவரு ஒருவேளை அந்த படையை நடத்திட்டு போகும்போது தொழுதுருக்கலாம் போய். அப்படி பார்த்தோம்னா நடக்க இடம் பூரான்னா அது நல்லாவா இருக்கும்? அந்த மாதிரி இந்த இஷ்யூ வந்து அந்த மலை
யாருக்கு சொந்தங்கிறதுல நாமளே புரிஞ்சுக்கிறணும். நம்ம அங்க வந்து கபர் கிடையாது, மசார் கிடையாது, இங்க இருக்குது அப்படின்னும் போது நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், அதை அந்த மலைய அந்த வழிபாடு தளத்தை செய்யறவங்களுக்கு விட்டுறணும். இதுக்கு ஒரு சின்ன ஹதீஸ்ல கூட உதாரணம் இருக்கு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா யாருக்கு தெரியும், யாருன்னா அபூபக்கருக்கு அடுத்து கலீஃபாவா இருந்தவர். அவர் வந்து பைத்துல் முகத்தஸ படை நடத்தி போய் வெற்றி கொள்ள போறாங்க. மதீனால இருந்து படை போகுது, வெற்றி கொள்ள போறாங்க. இது கொஞ்சம் ஹதீஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இமாம்களுக்கு தெரியும். போகும்போது அந்த பைத்துல் முகத்தஸுடைய சாவியை அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க, கொடுத்துறாங்க. அது வந்து யூத ஆலயம். பைத்துல் முகத்தஸ் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாலமோன் கட்டினது. அதை சாவியை கொடுத்து, ஏன்னா பெரிய படம் வந்துருச்சு மதீனால இருந்து, நாம அவங்க கிட்ட என்ன செய்ய தேவையில்ல, போரிட தேவையில்ல, சாவியை கொடுத்துறாங்க. கொடுத்தோம்னா சாவி வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, அந்த பைத்துல் முகத்தஸ்குள்ள போறாங்க. போய் பார்த்துட்டு மதியானம் 12:30 மணி ஆச்சு, அந்த தொழுகணும். அப்ப அங்க இருக்கிற அந்த யூத ஃபாதர்லாம் சொல்றாங்க, இங்க தொழுவுங்கிறாங்க. உமர் சொல்றாரு, நான் தொழுவ மாட்டேன். ஏன் தொழுவ மாட்டேன்னா, நான் தொழுதுட்டு நான் போயிடுவேன். அப்புறம் நாளைக்கு முஸ்லிம்களும் இது உள்ளக்கு வந்து என்ன செய்வாங்க, ஆமா அந்த யூத வழிபாட்டு தளத்துக்குள்ள வந்து தொழுவுறேன், ஏன்னா உமர் தொழுதாருன்னு, அதனால நான் இங்க தொழுவ மாட்டேன். கண்ணு கட்டின தூரத்துல ஒரு மரம் தெரியுது, அந்த மரத்துக்கு போய் நான் தொழுவேன், அங்க ஒரு மசூதி நம்ம கட்டிக்கலான்ட்டு என்ன பண்றாரு, இதை விட்டுட்டு தூரமா போய் ஒரு மரத்து கீழே போய் முசல்லா துணியை விரிச்சு அங்க தொழுதுட்டு அங்க ஒரு பள்ளியாசல் கட்டுறாரு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இன்னொரு வழிபாட்டு தளத்துக்குள்ள, இன்னொரு புண்ணிய தளத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வழிபாட்டை வச்சுக்க கூடாது. ஏன்னா சமதர்மம் அப்பவுமே பண்ணிட்டோம். பொதுமக்களுக்கு வந்து நல்லிணக்கம்ங்கிறது இயல்பாவே இருக்குதான், இருக்கணும். இருக்கிற மக்களுக்கும் எந்த பிரச்சனை கிடையாது, அங்க இந்துக்களுக்கும் பிரச்சனை கிடையாது, இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த சொல்ற அந்த திருப்பரங்குன்ற மலை மேல 5 கடை இருக்கு, மலை மேல. அந்த 5 கடைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல, நாங்க இந்து வழிபாட்டு தலமா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நியூஸ் அது. அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இப்ப வெளிநபர்கள் தான் வந்து இந்த பிரச்சனையை கையில எடுக்கிற மாதிரி, அவங்கதான் அதை வந்து அரசியல் ஆக்கணும், வாக்கு வங்கி ஆக்கணும், அந்த இந்துக்கள் மேல வந்து என்ன செய்யணும், ஒரு வெறுப்பை உண்டாக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. ஒருவேளை இப்படி இருக்குமா, அதாவது இந்த ஆடு வெட்டக்கூடாதுன்னு தடுத்தது காவல்துறை. காவல்துறைங்கிறது யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவங்க தான் தடுக்கிறாங்க. இந்துக்கள் யாரும் போய் நேரடியா தடுக்கல இல்லையா, இல்ல இந்துக்கள் யாராவது அங்க போய் தடுத்தாங்க? இல்ல, தடுக்கல. அதாவது ஆக்சுவலா வந்து அந்த மலையினுடைய சுத்து பகுதி எல்லாமே அது வந்து அந்த குன்றமலை, அதாவது முருகனுக்கு சொந்தமான மலை. சரி, அந்த மலை மேல போய் நாம எந்த மாமிசத்தையோ மாமிச அறுப்பது செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா, முதல்ல அங்க அந்த வழிபாட்டத்துல அங்க இருக்கிறதே எனக்கு வந்து அது எனக்கு சரியா தெரியல, எங்க இருக்கிறது அந்த மலை மேல அந்த தர்கா இருக்கிறது ஒரு சரியான நிலைப்பாடு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் தெரியுமா, அந்த மலையே குன்று மலை, அதுல போய் நம்ம வந்து ஒரு தர்கா வச்சுட்டாங்க. 400 வருஷம் முன்ன 500 வருஷம் முன்ன ஏதோ ஒரு அந்த இது முகலாயர் ஆட்சி காலத்துல நடந்தது ஒரு அநீதி. அதே முகலாயர் ஆட்சி காலத்துல நடந்த அநீதி தான் சரி பண்ணாங்க. முகலாயர்கள் வந்து பாபர்னு ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வந்தாரு, பானிபட் போர்ல ஜெயிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் டெல்லிக்கு. அவர்கிட்ட மீர் பாகின்னு ஒரு தளபதி இருந்தான். அவருக்கு நிறைய 12-18 தளபதிகள், அவங்க ஒருத்தன் தரப்பட குதிரைப்பட. அவன் என்ன பண்ணா, தன்னுடைய ராஜாவை குஷிப்படுத்துறதுக்கு, இப்பெல்லாம் வந்து அரசியல்வாதியை குஷிப்படுத்துறதுக்கு பேனர் வைக்கிற மாதிரி, அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு மசூதியை கட்டி பாபர்னு பேரை வச்சுட்டு போயிட்டான். அதை இவர் என்ன செஞ்சிருக்கணும், உடனே சரி பண்ணடா, அதெல்லாம் செய்யக்கூடாது, அதை எடுத்துட்டு பழையபடி கோயில் கட்டுன்னு சொல்லிருக்கணும். அவரு கண்டுக்கல, அவரு அந்த அந்தரப்புறத்துல அவருடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்துட்டாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் சார், இங்க தர்கால வந்து பொதுவா இஸ்லாத்துல வந்து இறைவன் ஒருவனே அப்படிங்கிற ஒரே இதுக்கு, இப்ப நபிகளுடைய போட்டோ கூட ஏன் வைக்க மாட்டோம்னா, அதை வச்சுட்டா அதை கும்பிடுவாங்களோ அப்படின்னு அவரே பயந்தாரு. கரெக்டுங்களா? கரெக்ட் தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி தர்கா வழிபாடு எப்படி சார் வருது? தர்கா வழிபாடு அது வந்து என்னன்னா இஸ்லாத்துக்கு பின்பாடு வந்ததுதான். ஆமா, தர்கா வழிபாடு கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான், இறைவனை மட்டும் தான் வணங்கணும். நபியை கூட வணங்க கூடாது. யார, முகமது நபியை கூட என்ன செய்யக்கூடாது, மதீனாக்கு போய் அவருடைய அந்த கபர்ல போய் இப்படி கையை ஏந்துனா அங்க அந்த இது வச்சிருப்பாங்க, கையில அடிக்கிறதுக்கு லத்தி வச்சிருப்பாங்க அந்த காவலர்கள். இங்க கேட்க கூடாது, நீ அல்லாட்ட தான் கேட்கணும்னுவாங்க. அந்த மாதிரி இப்ப தௌஹீத் ஜமாத் போன வருஷம் ஒரு திருச்சியில ஒரு மாநாடு போட்டாங்க. தௌஹீத் ஜமாத்னு ஒரு அமைப்பு தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்க என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, நாகூரை இடிப்போம், நாகூர் தர்கா இருக்கு இல்லையா, அதை இடிப்போம்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. போட்ட உடனே நாகூர் தர்காவுடைய ட்ரஸ்ட் 8 பேரு அவங்க கேஸ் போட்டாங்க. என்ன, யாரு மேல, அந்த தௌஹீத் ஜமாத் மேல. சரி, இப்ப அது விஷயம் என்னன்னா, அந்த மசார் வழிபாடு இருக்கு இல்லையா, கபூர் வழிபாடுங்க பேரு, அதை வணங்க கூடாது. ஏன்னா அது வந்து இறைவனை மட்டும்தான் வணங்கணும். அது தவிர இது அவங்க ஏதோ ஒரு பழக்கத்துல நல்லவருன்னு சொல்லி வழங்கிட்டாங்களா, இல்ல அவுளியான்னு வழங்கிட்டாங்களா, அது 2வது விஷயம். அப்படி பார்த்தோம்னா அந்த வகையிலயும் அது தேவையில்லை. எந்த வகையிலையும் தௌஹீத் ஜமாத்துடைய அடிப்படையில பார்த்தாலும் கூட அது என்ன தேவையில்ல,
ம். அந்த தர்கா வழிபாடு தேவையில்லை. தேவையில்லை. அது ஆதாரப்பூர்வமா அதுல பார்த்தா வந்து இந்த மாதிரி ஆடு வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இஸ்லாத்துல வருது. ஆடு வெட்டி சாமி கும்பிடணும் அந்த மாதிரி ஏதாவது வருதுங்களா? அது ம். அங்க எங்க மக்கால ம். குர்பானி கொடுக்கறதுன்னு ஒரு 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 சடங்கு ஒண்ணு இருக்கு மக்கால. ம். அதாவது அது வந்து பக்ரீத் பண்டிகையின் போது ம். மக்கால போய் அங்க வந்து ஆடு குர்பானி கொடுக்கறது, ம். அங்க வந்து ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கறது, அந்த மாதிரி இருக்கு. ம். அங்க போக முடியாதவங்க அந்த பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு ம். இறைவன் பெயரால ஆடு அந்த காளை அதை வந்து என்ன செய்யலாம், அவங்க இறைவன் பெயரால என்ன செய்யலாம், பலி கொடுத்து அதோட இறைச்சிகளை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கறது, அன்னைக்கு பெண்ணா கொண்டாடுறது, எல்லாருமே உணவு அருந்தணும். ஆனா இப்ப இந்துக்கள் வந்து படையல் போட்டு கும்புற மாதிரி நீங்க வந்து அந்த மாமிசத்தை வந்து படையல் அந்த மாதிரி படையல் போடுறது இல்ல. இது வந்து அந்த அந்த அறுக்கிறமே அதோட ரத்தம் கீழே படுறதுக்குள்ளே அதனுடைய பொருள் ஏற்றுக்கொள்ளப்படுது. யார்கிட்ட இறைவன் கிட்ட என்ன செய்யப்படுது, அந்த தியாகம் ஏற்றுக்கொள்ளப்படுது. இது வந்து பெரிய சரித்திரம். இது வந்து இப்ராஹிம் நபியுடைய சரித்திரம். அதாவது இன்னைக்கு நம்ம வந்து சபரிமலை போறோம். போற வழியில பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் நமக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த மலையை தாண்டி போகும்பொழுது அவர்களுடைய ஆதரவோட தான் நம்ம அங்க போறோம். சபரிமலைக்கு போறப்போ அங்க ஒரு தர்கா இருக்குதா, நாம ஏன் வந்து எதிர்க்கணும்? இப்ப அது இருந்தா இருந்துட்டு போட்டுமே. அவங்களோட இஸ்லாமிய மக்களோட நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அங்க இருக்கிறவங்க சொல்றத சொல்றேன் நானு. இல்ல அப்படி இருக்கும் பொழுது அந்த தர்கா எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்துல பாபர் இருக்காரு, அது எந்த தொல்லையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அது இருந்துட்டு போலாம், அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா. ஆனா அங்க போய் இங்க வந்து இந்த திருப்பரங்குன்றம் மலையில நான் வந்து அவங்க மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு விரும்புறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளக்க 4-5 குடுத்தனம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஹவுஸ் ஓனர் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை கேட்டுக்கணும். இப்ப இஸ்லாமியர் வீடு, ஒரு பாய் வீடு, அதுல 4 வீடு குடுத்தனம் இருக்காங்க, அதுல 2 கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அந்த இறைச்சி சாப்பிடுவாங்க. இந்த பேரை சொல்லிட்டுமா, அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து என்ன இறைச்சி சாப்பிடுவாங்க, இல்ல பன்றி இறைச்சி சாப்பிடுவாங்க. அத அவங்க வீட்டுக்குள்ளக்க யாரு இஸ்லாமியரோட வீட்டுக்குள்ளக்க வாடகைக்கு இருக்கவங்க சாப்பிட்டா இவங்க ஒத்துக்குருவாங்களா? அந்த வாசலுக்குள்ளே கொண்டுடக்கூடாதுன்னு. ஏன்னா இவங்களுக்கு அது ஒப்பல. அந்த மாதிரி அந்த மலைக்கு மேல இறைச்சி கொண்டு போக கூடாதுன்னு அவங்க விரும்புறாங்க. அதை கேட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு வர வேண்டியதுன்னா, நீங்க பூந்தியை வச்சு மக்கள் வந்து அப்படிதான் இருக்காங்களா? அந்த இஸ்லாமியர்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம தான் இருக்காங்களா அங்க? இல்ல, அவங்க சாப்பிடணும்னா அவங்க கீழே சாப்பிட்டு போறாங்க. அங்க யாரு இருக்க போறாங்க? அங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அங்க மலை மேல யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க குடுத்தன இருக்கிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. அங்க 5 கடை இருக்கிறதா இருக்கு. 5 கடை. அது கூட அந்த பூவு பூந்தி அதை தட்டுல வச்சு விற்பாங்க. அவ்வளவுதான். ஒரு வாட்டர் பாட்டில் விற்பாங்க, அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்துட்டா பிரச்சனை கிடையாது. நீங்க வீட்டுல வந்து நீங்க என்ன வேணா சாப்பிட்டு போங்க. எதுக்கு நீங்க அவங்க எல்லை ஒண்ணு வச்சிருக்காங்க. இதே போலதான் சவுதி அரேபியால ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லை 20 கிலோமீட்டருக்கு முன்னால, மக்கால இருந்து 20 கிலோமீட்டருக்கு முன்னால எல்லை. அந்த எல்லையை தாண்டி இஸ்லாமிய அல்லாதவர்கள் போக கூடாதுன்னு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. தடுக்கல, வச்சுட்டு போவாங்க. அங்க போயிட்டு நான் போவேன், நாங்க என்னுடைய இறைச்சியை நான் கொண்டு போவேன், அவங்க விரும்பாத ஒரு இறைச்சிய ஒரு சமுதாயம் எடுத்துட்டு நான் போவேன்னா அப்ப நம்ம விடுவோமா? விட மாட்டோம். அவங்களுடைய மலை, அந்த மலையில வந்து அவங்க வந்து இறைச்சி கொண்டு வருவாங்க, அவ்வளவுதான் சொல்றாங்க. திருப்பதியில வந்து இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இல்லையா? இருக்காங்க. ஆனா திருப்பதியில கீழே பாத்தீங்கன்னா செக் பண்ணி இறைச்சி கொண்டு போக கூடாது, மது கொண்டு போக கூடாதுன்னு நம்ம வண்டியில இருந்து எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிடுறாங்கனாக்கா வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் மேலே ஏத்துறாங்க. பட் அது ஒரு பிரச்சனையா இது வரைக்கும் ஆகாது. அப்போ இது மட்டும் ஏன் பிரச்சனையா ஆக்குறாங்க? இது வந்து அரசியல் பிரச்சனை. இது வந்து இந்த நவாஸ்கனி எம்பி அங்க போகாம இருந்திருந்தால் இந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிருக்கும். அந்த மக்களே தங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கிறோம். எந்த மக்களே? அந்த மக்கள் ஒருத்தர் கூடி நாம இதை கொண்டு போவோமா, நம்ம கொண்டு போக தேவையில்ல, அவ்வளவுதான். அவங்களுக்குள்ளே கூடி எல்லாரும் ஒன்னா தானே இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா ஒருத்தர் வியாபாரத்துல பழகிக்கிறாங்க, எல்லாமே ஒன்னாதான் இருக்காங்கன்னு நம்ம கொண்டு போக வேண்டாம், ஊர் கட்டுப்பாடு மாதிரி வச்சுக்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அதை கொண்டுட்டு போவேன்னு சொல்லி அதை அவங்க கொண்டுட்டு போன உடனேதான் அது வந்து அடுத்த அரசியலுக்கு போயிடுச்சு, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்திருக்குது. அப்ப இப்ப என்ன செய்யணும்னா, நம்ம அங்க இருக்கிற அந்த 5 கடை தான் இஸ்லாம், வேற யாருமே கிடையாது. அங்க குடும்பமும் இல்ல, வீடும் இல்ல, ஊரும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. மலை மேல என்ன இருக்க போகுது? அந்த திருப்பரங்குன்றம் மலை மேல கோயில் இருக்கு. அங்க கூட இந்து குடும்பங்கள் குடியிருக்கான்னு எனக்கு தெரியல. மலை மேல இந்து குடும்பங்கள் குடியிருக்கா இல்ல, ஒரு 10 குடும்பம் அப்படி கூட தெரியல. அங்க பூஜை பண்ணுவாங்க, வந்துருவாங்க, அப்படித்தான் இருக்கும். அப்ப நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, அவங்களே பேசி, அவங்க இதுக்குள்ள மத்த அந்த பூந்தியும் அந்த பூவையும் கொண்டுட்டு போனா யாரும் என்ன சொல்ல போறாங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுக்கு நிரந்தர தீர்வு அங்க அது தேவையில்லை.
நீங்க தௌஹீத் ஜமாத் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க அதை வேண்டாம்னு சொல்லுவாங்க. இடிங்கன்னுவாங்க. அது நான் போய் இடிச்சு தட்டுமான்னு கேட்பாங்க. ஆமா, அவங்க கிட்ட நீங்க இதை உடைச்சு உட்படுத்தி பாத்துங்க, இந்த நாங்களே இடிச்சு காலி பண்ணி தந்துறோம். ஏன்னா ஒருவேளை இந்த சிறுக்கு வழிபாடு இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குமா? ஏற்கனவே நாம வந்து இந்துக்களா இருந்துதான் ஒரு காலத்துல மாறி இருப்போம். பட் இன்னும் அந்த டிஎன்ஏல வந்து உருவ வழிபாடு இல்லாம இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இல்லையா? அது நிறைய வந்து நான் பொட்டல் புதூர்னு ஒரு ஊர் இருக்கு தென்காசி கிட்ட. அங்க போய் பார்த்தோம்னா அங்க கோயில்ல தீபம் காட்டுற மாதிரி இங்கேயும் தீபம் இருக்கும். அங்க ஊதுபத்தி காட்டுற மாதிரி இங்கேயும் ஊதுபத்தி இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், பூ இருக்கும், யானை இருக்கும். அதான் கோயில்ல அது வந்து அவங்களுடைய ஜீன்ல உள்ளது. அவங்க வந்து பேருக்கு இஸ்லாமியா மாறிட்டாங்க, ஆனா எல்லாமே அதே அந்த தூண்லாம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இப்ப கூட பாருங்க, கிறிஸ்தவர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா, மலைக்கு போறாங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க, மாலை போட்டுக்கிறாங்க, விளக்கேத்துறாங்க, தேர். அதாவது இந்துக்களுடைய வழிபாட்டுகள்ல இருந்து அவங்களால வெளிவர முடியல முழுமையா. அதனால என்ன பண்றாங்கன்னாக்கா தேர் இழுத்தல், அது மாதிரி எல்லா சடங்குகளும் கொண்டு வர மாதிரி இவங்களுக்கு ஏதோ ஒரு உருவம் தேவைப்படுது. அதாவது மனசு ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு அப்படிங்கிறது தான் இது தெரியுதோ இல்ல. அது வந்து இது தத்துவ பிரச்சனை. அது நீங்க கேட்கிற கேள்வி அருமையா புரியுது எனக்கு. தத்துவம், அதாவது பிலாசபி. அது வந்து அவங்க ஜீன்ல இருக்கனால செய்யறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் பேரை வந்து அந்த தௌஹீத் ஜமாத் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்கள அதுல இருந்து மீட்டு ஏகதேவ வழிபாடு, இறைவனை மட்டும்தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தௌஹீத் ஜமாத் ஒரு அமைப்பு. தௌஹீத் ஜமாத்தும் திமுக சப்போர்ட் பண்ணாம இருக்காங்களா? அது அரசியல சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த பிலாசபில வர மாட்டாங்க. பிலாசபில அவங்க கூட ஒட்டவே மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து சிஎம் வாயை திறக்கலையே இது விஷயமா, ஏன் அவங்க கம்முனே இருக்காரு? வாக்கு வங்கி 88 லட்சம் ஓட்டு தமிழக. இப்ப நீங்க எப்படி பாருங்களேன், இஸ்லாமியர்கள் எத்தனை % இருக்காங்க? ஒரு 20% இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 20% ஓட்டு பெருசா பாக்குறவர் ஏன் இந்த பக்கம் 80 பக்கம் மக்களையும் பாதுகாக்கணும்? அதை சேர்த்துதானே அவர் முதலமைச்சர். இந்து மக்கள் உணர்ந்து கொள்ளணும், அப்பதான் தெரியும். இந்து மக்கள் என்ன செய்யணும், ஒரு 20% கூட இல்ல, ஒரு 14-15% தான். அந்த 14-15% அந்த இஸ்லாமியர்கள் பக்கம் இருக்கிற அந்த 88 லட்சம் ஓட்டுக்காக மீதி இருக்கிற ஓட்டை இழக்கணும்னு நினைக்கிறாரு. அதான் ஓட்டு இழக்கிறது இல்ல. இப்போ இந்த பக்கம் 80க்கும் அவர் தான் முதலமைச்சர், 20க்கும் இந்த நீங்க சொல்ற 14க்கும் அவர் தான் முதலமைச்சர், கிறிஸ்தவர்களுக்கும் அவர் தானே முதலமைச்சர், எல்லாருக்குமே அவர் தானே. அப்ப அவர் பொதுவானவர் தானே. அப்ப பொதுவான கருத்தை வந்து சொல்லணும் இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க மத நல்லிணக்கத்தை கொண்டு போனோம்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் என்னோட பர்சனல் சொல்றேன், நீங்க என்ன பண்ணலாம்னா அங்க சமபந்தி போஜனம் போட்டு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுங்க. அது மாதிரி செய்யலாம். அதெல்லாம் சார் நீங்க முன்னெடுத்து இருக்கணும். அது மாதிரி பண்ணலாம். அதை விட்டுட்டு நவாஸ் கனிக்கு இது வரைக்கும் ஒரு கண்டனம் நீங்க சொல்லலையே, ஏன் சொல்லல? அந்த மக்கள் கூடி பேசி தீர்த்தணும். அதான் அந்த மக்கள் அந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு 50 பேரு, இந்துக்கள் ஒரு 50 பேர் உட்காந்து ஒரு சமபந்தி போஜனம் நடத்தி, மாமன் மச்சான் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம், நாமக்குள்ள இந்த மாதிரி அரசியல்வாதிங்க இந்த பிரச்சனையை பண்ணக்கூடாதுன்னு ஏன் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம இன்னும் அதை வளர்த்துக்கிட்டே போறாங்க? இரும்பு கரம் கொண்டு அடக்கு வராம சேகர் பாபு சொல்றாரு, அவ்வளவு பெரிய, அதாவது நீதிமன்றத்துல தீர்ப்பே கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து போராட்டம் நடத்துறதுக்கோ இல்ல அங்க வரத்துக்கோ எந்த தடையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இரும்பு கரம் கொடுத்து நசுக்குவேன் இல்ல இது பண்ணுவான்னா என்ன சார் அர்த்தம்? அது அப்ப அது வந்து இன்னும் கொஞ்சம் மேலதான் போவோம். நீதிமன்றத்தை எதிர்த்து பேசுற மாதிரி தானே இருக்கு. நீதிமன்றத்தை வந்து அது ஏத்துக்காத மாதிரி தெரியுது. அவர் சொல்றது அது அந்த இந்து மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கல. இல்ல இவர் யாருக்கு, இவர் நடத்துறது அறநிலையத்துறையுடைய பிரதிநிதி, இவர் அமைச்சர் தானே. அமைச்சர். அப்ப அந்த அறநிலையத்துறைக்கு சார்பா பேசாம நீங்க எதுக்கு இந்த மாதிரி இது பண்ணி விடுற மாதிரி, அதாவது பிரச்சனை கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி இருக்கீங்க? ஆக்சுவலா அந்த மலை முழுவதுமே அறநிலையத்துறை சொந்தமானது இல்ல, சொந்தமானதுன்னு கிடையாது, கட்டுப்பாட்டுல இருக்கு. கோயில் தான் வந்து அது அறநிலையத்துறைங்கிறது கட்டுப்பாடு தான். இப்ப போலீஸ் வந்து இந்த ஏரியால இருக்கு, அப்ப இந்த போலீஸ் என் வீடெல்லாம் போலீஸ்க்கு சொந்தமான கிடையாது. ஆனா போலீஸ் வந்து இங்க ஏதாவது தவறு நடந்தாலோ எது நடந்தாலும் விசாரிச்சு அது சரியான வழிகாட்டுதல் செய்யறதுக்கான சில விஷயங்களை தான் போலீஸ் செய்ய முடியும். அதே மாதிரிதான் இந்து அறநிலைத்துறை அப்படிங்கிறது இந்த எந்த கோயிலும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆனா அந்த கோவில்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இவங்க எப்படி செயல்படுறாங்கன்னா, நான் தான் ஓனரு இந்த இடத்துக்கு, நான் சொல்றதுதான் சட்டம், அந்த மாதிரி ஒரு தோரணையில உட்காந்து ஏன் பேசுறாருன்னு தான் கேட்கிறேன். ஏன் ஒரு அடக்கமா பேச முடியாதா இந்த விஷயத்துல? இவர் ஏற்கனவே வந்து சனாதன ஒழிப்பு மாநாட்டுல கலந்து கொண்டவர். அதாவது எந்த துறைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறாரோ அந்த துறைக்கு எதிரான ஒரு மாநாட்டுல போய் ஒரு அந்த அமைச்சர் வேற அமைச்சர் கலந்துக்கிட்டா கூட அதுதான் இது வரைக்கும் ஒரு பொதுநல வழக்கு கூட போடல. ஏங்க நீங்க வந்து அறநிலையத்துறைக்கு அமைச்சரா இருக்கீங்க,
நீங்க அந்த எந்த இந்து அறநிலையத்துறை, வெறும் அறநிலையத்துறை, ஆஹ் இந்து அறநிலையத்துறைக்கு நீங்க அமைச்சரா இருந்துகிட்டு அந்த வழிபாட்டு முறையை தான் சனாதனம்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? அந்த வாழ்வியல் வழிபாட்டு முறை. வழிபாட்டு முறையை ஆமா தான் ஆமா சனாதனம்னு சொல்றோம். அதை எதிர்ப்பு அப்ப அந்த போனால இவர் சனாதனத்தை நடந்திருக்கு. எதிர்த்து ஒருத்தர் பேசும்போது உட்காந்து கை தட்டிட்டு இருக்காரு. ஆமா அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம அவர் மேல என்ன செய்யணும், வழக்கு தொடக்கணும். பொதுநல வாழ்க்கையை இது போட்டிருக்கலாம். ஒரு 60 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துறேன். ம். ஈரோட்ல பெரியார் ராமசாமி நாயக்கர் வந்து ஒரு ஊழல் நடத்தினாரு. ம். என்ன ஊர்வலம்னா ராமச்சந்திரமூர்த்தி, பகவான் ராமச்சந்திரமூர்த்தியுடைய போட்டோவை தெருவுல கொண்டுட்டு போய் ம். அதை வந்து அவமானப்படுத்தினாங்க. ஆமா. அப்போ அது ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் மறைமுகமா ஒரு கேட்டு போட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ம். அப்ப அந்த நீதிபதி கேக்குறாங்க, நீங்க அதை எதிர்த்து ஒருத்தர் கூட என்ன செய்யல, ம். குரல் கொடுக்கல, ஆர்ப்பாட்டம் பண்ணலையே, அப்ப நான் அப்ப எப்படி அவர் அந்த செஞ்சது சரின்னு ஆயிப்போகுது இல்ல? அப்படின்னு அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க 60 வருஷம் முன்ன. ஆ. இப்ப என்ன செய்யணும்னா மக்கள் வந்து அவர் மேல என்ன செய்யணும், இந்த மாதிரி சனாதன ஒழிப்பு மாநாட்டுல அவர் கலந்துகிட்டதுக்காகவும் இந்த விஷயத்த அவர் சரியா கையாளாததுக்காகவும் நம்ம ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் அந்த மாதிரி பண்றது, வழக்கு தொடுக்கிறது, அந்த மாதிரி என்ன செய்யலாம். மக்கள் இந்து மக்கள் என்ன செய்யணும், முதல்ல அந்த உணர்வு உள்ள இந்து மக்கள் எப்போ அவங்க அந்த உணர்வை தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்ப இந்த அந்த சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துறவங்களுடைய கூட்டம்லாம் என்ன செஞ்சிடும், காணா போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா காணா போயிடும். இப்ப வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியால, அது தமிழ்நாட்டுல இந்துக்களுடைய உணர்வு மதிக்கப்பட்டு இருந்தாதான் இஸ்லாமியர்களுக்கே பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த உணர்வோட இருக்கிறதுனால இன்னைக்கு அண்ணன் தம்பியா பழகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது வந்து உண்மைதானா? உண்மைதான். அதாவது என்னன்னா, நம்ம சகோதரத்துவமா இருக்கனாலதான் உலகில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை விட இங்கேதான் இஸ்லாமியர்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்காங்க. எப்படின்னு காரணம் சொல்லிட்டுமா, 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் ஒரு நாடை கொடுத்தாங்க. 15 இந்தியா ஒரு நாள் பின்னதான் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. அப்போ 3% இருந்த இஸ்லாமியர்கள் 92% இருந்த இந்துக்கள். அப்போ எவ்வளவு இருந்தாங்க? 92% இந்துக்கள், 3%. இந்த 92 குறைஞ்சு 78 ஆயிடுச்சு. இந்த 3 வளர்ந்து 20 ஆயிடுச்சு. அப்போ நல்லா இருக்காங்களா இல்லையா? இதான் கேள்வி. அவங்க இருக்கிறாங்க, அவங்க வாயில இருந்து கேட்க வேண்டாம். அவங்களுடைய வாழ்வாதாரமோ அல்லது அவங்களுடைய பிறப்பு விகிதமோ எந்த தடையும் இல்லாம அவங்க வளர்ந்துருக்காங்க. இஸ்லாமியர்கள் வளர்ந்துருக்கிறோம். ஆனா இவங்க வந்து 92ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, 78% என்ன செஞ்சிருக்காங்க, சுருங்கி இருக்காங்க. இப்ப யார் ஒடுக்கப்பட்டிருக்காங்க நீங்களே கணக்கு பார்த்துக்கங்க, நம்ம சொல்ல தேவையில்ல. அப்போ உலகத்திலேயே இருக்கிற நாடுகளிலேயே அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அந்த அமைதியை சீர்குலைக்காம நம்ம அப்படியே நல்லபடியா எல்லோரோட இருந்துட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கலாம் நல்லபடியா. தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இப்ப இந்த கோயில், இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்திருக்காரு சார்? அவர் ஒன்னும் சொல்லலா கூட அந்த தாவேகா கட்சிக்காரங்க அந்த திருப்பரங்குன்ற மலைக்குல அந்த இஸ்லாமியர்களுக்கு சார்பாக அவங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த இஸ்லாமியர்கள் சார்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஓட்டுக்காகவா? ஓட்டு வங்கி 88 லட்சம் ஓட்டு முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன் முடிவுக்கு கொண்டு வரலாம் இல்லையா? எந்த அரசியல்வாதியும் வாக்கு வங்கிக்கு என்ன செஞ்சிருவாங்க, அது அடிபணிஞ்சிருவாங்க வாக்கு வங்கிக்கு. இப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும், தடை செஞ்சிருக்கணும். நீங்க அங்க போவாதீங்க, யாரு எதுல எங்க போவாதீங்க, இந்த பிரச்சனை போவாதீங்க அப்படின்னு சொல்லிருக்கணும். அவர் வாயே திறக்கல. அவரு சொல்லல. ஆனா அவரோட தொண்டர்கள் வந்து அங்க உள்ள போய் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா அந்த இன்னொருத்தர் கூட போயிருக்காரு, விடுதலை சிறுத்தையில ஒருத்தர் இருக்கிறார், அந்த அந்த எம்எல்ஏ கூட போயிருக்காரு, ஆலூர் ஷானவாஸ். ஆமா அவரும் போயிருக்காங்க. இவங்க யாருக்குமே இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆமா இப்ப முடிச்சு வைக்கணும்னா எல்லா அரசியல்வாதையும் பின்னு வாங்கிட்டா அந்த மக்கள் கூடி அழகா பேசி அவங்களே அழகா முடிச்சுக்கிடுவாங்க. அவங்களே அழகா, ஆமா அவங்களுக்குள்ளே எந்த ஊர்லயுமே அவங்க அந்த ஊர்ல ஒரு 50 பேர் உட்கார்ந்து பேசிட்டாங்கன்னா அந்த ஊருக்கு என்ன செஞ்சிருவாங்க, அவங்களே. பாஜக வந்து அந்த ஊர் மக்களுக்கு எதிராகவோ இல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ நிக்கல. பாஜக வந்து நம்முடைய பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்துக்கு ஒரு ஆபத்து வருதுன்னும் போது அங்க போய் நிப்பாங்க. அப்ப இப்ப எதிர்த்து நிக்கிறது யாரை எதிர்த்து நிக்கிறாங்க? திமுக இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எதிர்த்து நிக்கிறாங்களா, இல்லன்னா அங்க இருக்கிற ஊர் மக்களை எதிர்த்து நிக்கிறாங்களா? யாரும் இல்ல. அந்த அரசாங்கம் வந்து இதை சரியா கையாளலன்னு சொல்லி அதை எதிர்த்து நிக்கிறாங்க. அரசாங்கம் இதை சரியா கையாளல, சரியான முறையில் இதை கையாளலன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக நிக்கிறாங்க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் கட்சியில 90% இந்துக்கள் இருக்கிறாங்க. அவர் கொஞ்சம் அப்படியும் பேசிக்கிறாரு. எப்படியும் இந்த மாதிரி இந்த செந்திலுக்கு சீட்டு கொடுக்காதது ஒண்ணு, ரெண்டாவது எங்க கட்சியில வந்து 90% இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. அப்ப இந்த விஷயத்த வந்து சுமூகமா முடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யாம இருக்கிறாரு அவர்.
அவர் 2 வாக்குக்கு பாக்குறாரு, 2 பக்கம் பாக்குறாரு, வாக்கு பாக்குறாரு அவர். மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அதான் வேலை தான் கையில எடுத்துட்டாங்களே. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா அழகு குத்தி காவடி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலினும். அந்த மாதிரி அப்படியான கண்கொள்ளா காட்சியை விரைவில் பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். அஸ்ஸலாமு அலைக்கும்.